சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேசாம நானும் கூட வந்து ஹோட்டல்ல ஏதாவது வேலை செய்யறேனே, அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடுமா. அண்ணே, என்னென்ன கேள்வி இது? தாராளமா வாங்க, உங்களை வேலைக்கு வச்சுக்காமலையா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? ஆமா, சண்முகான இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள, அவரை சும்மால வேலை செய்ய விட முடியாது. அவருதான் ஹோட்டல் முதலாளி. அவருக்கு அங்க எல்லா உரிமையும் இருக்கு. நான் எப்படி அவருக்கு வேலை கொடுக்க முடியும்? அவர் வந்தா முதலாளி போஸ்டிங்க தான் கொடுப்பேன். முதலாளியா? அட போமா. ஆமாண்ணே, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது. நீங்க ஹோட்டலுக்கு வந்து கல்லால உக்காந்தே ஆகணும். அதுதானே உங்களுக்கும் மரியாதை, இந்த வீட்டுல இருக்கிற எங்களுக்கும் மரியாதை. ஐயோ, அந்த வேலை நமக்கு தெரியாதுமா. உங்க அப்பா கூட இருக்கும்போது கணக்கு வழக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவரு பேங்க்ல பணம் கட்ட சொன்னா 1க்கு 4 தடவை தப்பா எழுதி வைப்பேன். நமக்கு இந்த டேபிள் துடைக்கிறது, தண்ணி ஊத்துறது, இலை போடுறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கூட. அண்ணே, நீங்க என் அப்பா கூட இருந்தப்ப வேற, இப்ப வேற. நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள. உங்களை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல எப்படி வேலை வாங்க முடியும்? சிங்கத்துக்கு தங்க கோப்பையில தான் பால் கொடுக்க முடியும். நீங்க கல்லால தான் இருக்கணும். ஒரு நாளும் வேற வேலையே செய்யக்கூடாது. அதெல்லாம் முடியாதுமா. நீ என்னோட முதலாளி பொண்ணு, உன்கிட்ட வேலை செய்ய மாட்டானா? அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். நீங்க அண்ணியோட புருஷன். அந்த மரியாதைய யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். சரியா சொன்னீங்க மாமா. நாளையில இருந்து ஹோட்டலுக்கு வந்துருங்க. கணக்கு வழக்கெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, மத்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம். ஏன் செல்வி, எங்களை ஹோட்டலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு உங்க அண்ணனை மட்டும் ஹோட்டலுக்கு கூப்பிடுறியா? இது மட்டும் உங்களுக்கு ஓகேவா? ஐயோ அண்ணி, அண்ணன் கேட்டாருன்னு சும்மாதான் சொன்னேன். ஐயோ, உங்க ஹோட்டல் புராணத்தை நிறுத்துங்க. சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு பசிக்குது. அத்தை, நீங்க உட்காருங்க. நீங்க போய் முகம் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட வாங்க. ஏய் வாங்க, புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாங்க. ஏங்க நீங்களும் வாங்க. வாங்க மாப்பிள்ள. என்னங்க, என்னாச்சு? நாள் முழுக்க ஹோட்டல்ல நின்னுட்டே வேலை பார்த்தேன். டயர்டா இருக்காதா? என்னங்க, நீங்க பேசாம கல்லல உட்காருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? இப்படி எல்லா வேலையும் ஒரே நாள இழுத்து போட்டு செஞ்சா இப்படிதான் ஆகும். இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இந்த தைலத்தை எங்க வச்ச? ஏங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே தேடிக்கிறேன். எங்க தானே வச்ச? இது நாள் வரைக்கும் எந்த கஷ்டமான வேலையும் செய்யாம இருந்து திடீர்னு இப்படி கஷ்டப்படுற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா கால் வலிக்கத்தான் செய்யும். எல்லாம் ஒரு வாரம் தான், அண்ணன் வர்ற வரைக்கும். அது வரைக்கும் நீங்க ஹோட்டலுக்கு வந்து உதவி செஞ்சா போதும். என் அப்பா அம்மா கிட்ட எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொன்னா அவங்க தைலம் தேய்ச்சு என் காலெல்லாம் புடிச்சு விட்டு என்ன அப்படி பாத்துப்பாங்க. என்ன செய்யறது? அப்பா அம்மா தான் பக்கத்துல இல்லையே. ஏங்க, அப்பா அம்மா பக்கத்துல இல்லாட்டினா என்ன? அதான் நான் இருக்கேன் இல்ல. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நான் உங்களுக்கு நல்ல கணவரா மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா இடத்துல இருந்து உங்களை கண்கலங்காம வச்சு பாத்துக்கிற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. வேணும்னா நான் காலை பிடிச்சு விடவா? ஹலோ, எங்க அம்மா அப்பா பண்ணுவாங்கன்னு தான் சொன்னேன், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் காலை எனக்கு பிடிச்சுக்க தெரியும். என்னாலதாங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். அண்ணன் இல்லாத நேரத்துல நான் மட்டும் தனியா ஹோட்டலை பார்த்திருந்தா நீங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்னு அவசியமெல்லாம் இருந்திருக்காது. இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, உங்களுக்கு வர சின்ன கஷ்டத்தை கூட நான் பகிர்ந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நடந்துக்கிட்டேன். ஆனா நீங்க மட்டும் என்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும்.
பேசாம நாளையில இருந்து நானே ஹோட்டலை பாத்துக்கிறேன். நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, விஷயம் தெரியாம இவர் வேற இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்ப என்ன பண்றது?